ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 307. இந்த சேத்திரங்கள் அனைத்துமே மங்களா சாசனம் ஆழ்வார்களால் செய்யப்பட்டதை காண்போம். திரு ஆதனூர் சுவாமிமலை, கும்பகோணம். மூலவர் ஆண்டலக்குமையன். புஜங்க சயனம், தலையின் கீழ் மரக்காலும் இடது கையில் ஓலை எழுத்தாணியும் காண்கின்றன. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ரங்கநாயகி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. விமானம் பிரணவ விமானம். பிரதக்ஷம் திருமங்கையாழ்வார். காமதேனு விசேஷம். பெருமாளுடைய திருப்பாதார விந்தங்களில் திருமங்கை ஆழ்வாரும் காமதேனுவும் உள்ளார்கள். இந்த பெருமாளை ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் என்பார்கள். அடுத்ததாக திருக்குடந்தை, கும்பகோணம். மூலவர் இவருக்கு சார்ங்கபாணி, ஆரா அமுதன் என பல பெயர்கள் இருக்கின்றன. ஆதி சேஷ சயனம், உத்தான சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். திருமலிசை ஆழ்வாருக்காக கிடந்தா 6 எழுந்திருக்க முயலும் நிலையில் இருப்பதால் உத்தநாசாயி என்றும் அழைக்கப்படுகின்றார். தாயார் கோமலவல்லி, படிதாண்டா பத்தினி. தீர்த்தம் ஹேம புஷ்கரணி, ஒற்றாமரை. காவிரி நதி, அரசலாறு, அரிசொல் ஆறு. விமானம் வைதிக விமானம். வேத விமானம். பிரதக்ஷம் ஹேம மகரிஷி. விசேஷங்கள்: பெருமாளுக்கு எதிரே நதி தேவதைகள் வணங்குகின்றார்கள். இங்கேதான் ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆரா அமுதே என்று தொடங்கும் திருவாய் மொழிகளை கேட்டு திவ்ய பிரபந்தத்தை தொகுக்க ஆரம்பித்தார். திருப்பதி ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமிக்கு பயந்து இங்கே ஒளிந்திருந்ததாக இங்கே உள்ள பாதாள ஸ்ரீனிவாசன் வரலாறு. ஹேம ரிஷியின் புத்திரியாக தோன்றி தவம் புரிந்த கோமலவல்லி தாயாரை மணந்ததாக ஐதீகம். திருமலிசை ஆழ்வார் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவருக்கு பிரதட்சமாக காட்சி தந்த கோலம் கருவறையில் காணலாம். பெருமாளின் அழகிய பெரிய சித்திரைத்தேர் உலக பிரசித்தி பெற்றது. பெருமாள் சந்நிதியே தேர் சக்கரங்களுடன் கருங்கல்லால் கட்டப்பட்டு இருக்கின்றது. மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்ட மண்டபம் உள்ளது. மேட்டு சீனிவாசன் தீரா வினைகள் தீர்த்தவர், ராமர், தேசிகன் மற்றும் பல சன்னதிகள் உள்ளன. சென்ற 1964 வருஷத்திலும் சமீபத்தில் ஜூன் 1999 மிகச்சிறப்பாக சம்பரோட்சணம் நடைபெற்றது. ராம சுவாமி கோவிலும் சக்கரபாணி கோவிலும் இந்த ஊரில் இருக்கின்றன. சக்கரபாணி அஷ்ட புஜங்களுடன் விளங்குகிறார். இவருக்கும் இவரது தமையனார் என கருதப்படும் சார்ங்கபாணிக்கும் சேர்த்து பல உற்சவங்கள் நடக்கின்றன. ராமசுவாமி கோவிலில் ராமன் பட்டாபிஷ காட்சிகள், பரத சத்ருக்கன லட்சுமணன் சீதை எல்லோரும் சாமர குடையின் கீழ் வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருப்பதை காணலாம். ஆஞ்சநேயர் வீணா கானம் செய்து கொண்டு ராமாயண பாராயண புஸ்தகத்துடன் காணப்படுகின்றார். கோவில் பிரகாரத்தில் சித்திர ராமாயணத்தை வண்ணத்தால் வரைந்து இருக்கின்றார்கள். சிருஷ்டிக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் அமைந்துள்ள அமிர்த கும்பம் குடம் இங்கு தங்கியமையால் திருக்குடந்தை என்ற பெயர் பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு சிம்மராசியில் வரும் மாசி மகத்தன்று வெளியூர்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த ஊரில் உள்ள மகாமக்குளத்தில் நீராடி பயன் பெறுகின்றார்கள். குறிப்பு: ஆழ்வார்கள் அருளிய 4000 பாசுரங்களையும் நிலைநிறுத்திய ஸ்ரீ ஆரா அமுத பெருமாளுக்கு ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆரா அமுது ஆழ்வான் என்ற திருநாமம் சாட்டி இருக்கின்றார். நம்மாழ்வார் திராவிட சுருதி தர்ச்சகர் என்ற பெயர் சாற்றி அருளினார். அடுத்ததாக திருவிண்ணகர் ஒப்புளியப்பன் கோவில், கும்பகோணம். மூலவர் ஒப்புளியப்பன், ஒப்பற்றவன். ஸ்ரீனிவாசன் என பெயர். வெங்கடாஜலபதியை போன்ற அதே தோற்றத்துடன் நின்ற திருக்கோலம்.
மாம் ஏகம் சரணம் விரஜ என்ற சரம ஸ்லோக பகுதி எம்பெருமானின் வலக்கையில் வைரங்களால் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பூமி தேவி பூமி நாச்சியார் என்ற திருநாமத்துடன் பெருமாளுக்கு வலதுபுறம் கீழே மண்டியிட்டு வணங்கும் திருக்கல்யாண கோலம். தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி, ஆர்த்தி புஷ்கரணி. விமானம் விஷ்ணு விமானம், சுத்தானந்த விமானம். பிரதக்ஷம் மார்க்கண்டேயர், பெரிய திருவடி காவேரி தர்மதேவதை. விசேஷங்கள் திருப்பதி போக இயலாதவர்கள் வேங்கடேசருக்கு செய்து கொண்ட பிரார்த்தனையிலே இங்கே செலுத்துகின்றார்கள். திருப்பதி சீனிவாசருக்கு தமையனார் என்கின்ற ஐதீகம். மறுகண்டு மகரிஷியின் பத்னி. விருப்பப்படி உப்பு இல்லாத பிரசாதம் நிவேதனம். எனவே இந்த கோவில் தலிகையில் உப்பு சேர்ப்பது கிடையாது. அதனால் பெருமாள் உப்புளியப்பன் என்றும் அழைக்கப்படுகின்றார். அடுத்ததாக திருநறையூர் நாச்சியார் கோவில் கும்பகோணம். மூலவர் சீனிவாசன், திருநறையூர் நம்பி, வாசுதேவன் என்ற பெயர்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தாயாரை மனம் புரிந்து கொள்ளும் நிலை. கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வஞ்சுலவள்ளி நம்பிக்கை நாச்சியார் பெருமாள் பக்கத்தில் திருமண கோலத்தில் நிற்கின்றார். தீர்த்தம் மணி முக்தா புஷ்கரணி, சங்கர்ஷண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், அனிருத்த தீர்த்தம், சாம்ப தீர்த்தம். விமானம் சீனிவாச விமானம், ஹேம விமானம். பிரதக்ஷம் மேதாவி முனிவர் பிரம்மா. விசேஷங்கள் மேதாவி ரிஷியின் வளர்ப்பு பெண்ணான வஜ்ஜுல வள்ளியை பகவான் மணந்து கொள்கின்றார். சிறிது பெரிதாக 16 கோபுரங்கள். பெருமாளுடைய கல் கருட வாகன சேவை பெயர் பெற்றது. 7 வியாழக்கிழமைகள் இங்கு கருட பகவானை தொடர்ந்து சேவிக்க, அர்ச்சனை செய்ய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என நம்பிக்கை. கல் ஆன கருட வாகனத்தை முதலில் சன்னதியில் 4 பேர்களும், முடிவில் கோவில் வாசலில் 64 பேர்களும் எழுந்து அருளப்பண்ணும் வகையில் வாகனம் சிறுக சிறுக கனத்து விடுமாம். கல் கருடனுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த ஊரில் நாச்சியாருக்கு முதல் ஸ்தானம். வீதி உற்சவத்தில் அவர்தான் முதலில் எழுந்து அருளுவார். கருட சேவையின் போது பெருமாள் கல் கருடன் மீதும் தாயார் அன்ன வாகனத்திலும் எழுந்து அருளுவார். இங்கு திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் சமாச்சரயணம் செய்தார். இந்த திருக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் சேவை சாதிக்கும் எம்பெருமான்களின் விக்கிரங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர காணலாம். அடுத்ததாக திருச்சேரை கும்பகோணம். மூலவர் சாரநாதன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மதலை பிரான் தவளும் திருக்கோல மூர்த்தி. தாயார் சார நாயகி பஞ்சலட்சுமி. தீர்த்தம் சார புஷ்கரணி. விமானம் சார விமானம். பிரதட்சம் காவேரி மார்க்கண்டேயன். விசேஷங்கள் பெருமாள் காவேரி அம்மனுக்கு பிரதட்சம். குளக்கரையில் காவேரி அம்மனுக்கு ஒரு சிறு சன்னதி உள்ளது. ஒரு அபூர்வம். பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சன்னதியில் சேவை சாதிக்கின்றார்கள். ராஜ கோபால சுவாமி சன்னதியும் இருக்கின்றது. விசேஷமாக தைப்பூசத்தில் பிரம்மோற்சவம் நடக்கின்றது. இந்த உற்சவத்தில் தேரில் பெருமாள் 5 தாயார்களுடன் காட்சி கொடுப்பது சிறந்த விசேஷம். பிரளய காலத்தில் இந்த ஊரின் கெட்டியான மண்ணை கொண்டு ஒரு கடம் செய்து அதில் வேதங்களை வைத்து காப்பாற்றப்பட்டதாக புராண வரலாறு. புஷ்கரணி மேற்கு கரையில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இவர் மிகவும் வரப்பிரசாதி என்று ஸ்தல வரலாறு. அடுத்ததாக திருக்கண்ணமங்கை கும்பகோணம். மூலவர் பக்த வத்சல பெருமாள். பத்திராவித பெருமாள் நின்ற திருக்கோலம். மிகப்பெரிய திருவுருவம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அபிஷேகவல்லி. தீர்த்தம் தர்சன புஷ்கரணி. விமானம் உத்பல விமானம். பிரதக்ஷம் வருணன் ரோமச முனி. விசேஷங்கள்
கோவிலுக்கு வேண்டிய விமானம், மண்டபம், அரண்யம், சரசு, க்ஷேத்திரம், ஆறு, நகரம் ஆகிய 7 அம்சங்களும் அமுதமாக இருப்பதால் இதற்கு சப்த அமிர்த சேத்திரம் எனவும் பெயருண்டு. மந்திர ஜபம் இல்லாவிட்டாலும் ஒரு இரவு இந்த சேத்திரத்தில் வாசம் செய்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்கின்ற ஐதீகம். தாயார் சந்நிதியில் ஒரு தேன்கூடு போன்ற அமைப்புக்கு தினந்தோறும் பூஜை நடக்கின்றது. இங்குள்ள அருமையான சிற்பங்களில் வைகுண்டநாதன் சிலையும் கருடன் மேல் எழுந்து அருளியிருக்கும் மகா விஷ்ணுவின் சிலையும் மிக அழகானவை. நாத முனிகளின் சீடரான திருக்கண்ண மங்கையாண்டான் இந்த ஊரில்தான் ஆணி திருவோணத்தன்று அவதரித்து துளசி புஷ்பாதி சமர்ப்பணம் தொண்டு செய்தார். ஸ்ரீயின் 3 திருநாமங்களோடு கூடிய மந்திரம் இந்த சேத்திரத்தில் சித்தியை சீக்கிரத்தில் கொடுக்கும் என்பது புராண வரலாறு. லக்ஷ்மி தேவி தவம் செய்ததால் லக்ஷ்மி வனம் என்று பெயர் உண்டு. சிவபெருமான் இந்த சேத்திரத்தில் 4 உருவங்கள் எடுத்துக்கொண்டு 4 பக்கங்களையும் காத்து வருகின்றார். அடுத்ததாக திருக்கண்ணபுரம், நாகப்பட்டினம். மூலவர் நீலமேக பெருமாள், சௌரிராஜன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌரிராஜ பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி. தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, விமானம் உத்பலாவத விமானம், பிரதக்ஷம் கண்வ முனிவர், கருடன், தண்டக மகரிஷி. விசேஷங்கள்: அபய ஹஸ்தத்துக்கு பதிலாக வரதஹஸ்தம் விளங்குகிறது. பிரயோக சக்கரம் உபய நாச்சிமார்க்கு அப்பால் இடதுபுறம் கிரீடத்துடன் ஆண்டாலும் வலதுபுறம் பெருமாள் மணந்து கொண்ட பத்மாவதி தாயார் என்ற செம்படவ அரசகுமாரியும் உள்ளார்கள். உற்சவ பெருமாள் கன்னியாகாதானம் வாங்க கையேந்திய நிலையில் சேவை அளிக்கின்றார். சீவன் நாராயணன் எல்லா அச்சரங்களிலும் இந்த சேத்திரத்தில் சாணித்தியம் செய்கின்றார். திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் செய்யப்பட்ட ஸ்தலம். ரங்கபட்டர் என்கிற அர்ச்சகர் சோழ அரசனுக்கு பெருமாளுக்கு கேசம் வளர்ந்ததை காட்டுவதாக வாக்களித்ததை காப்பாற்ற பெருமாள் திருமுடியில் திருக்குளர்கற்றையை வளர்த்து கேசத்தை காட்டி அருளியதால் சௌரிராஜன் என்ற பெயர் உண்டாயிற்று. விபீஷண ஆழ்வார்க்கு ஸ்ரீரங்கநாதர் அருளியபடி அமாவாசை தினத்தன்று பகவான் நடை அழகை சேவை சாதிக்க ஸ்தலம். பெருமாள் தன் சக்கர ஆயுதத்தால் வீகடாஷன் என்ற துஷ்ட அசுரனை நிக்கிரகம் செய்து மகரிஷிகள் பிரார்த்தனையின்படி சக்கர பிரயோக அவசரமாக சேவை சாதிக்கும் ஸ்தலம். அடுத்ததாக திருக்கண்ணங்குடி, திருவாரூர். மூலவர் லோகநாதன், சியாமள மேனி பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் தாமோதர நாராயணன், இடதுகரம் இடுப்பில் வைத்து, தாயார் லோகநாயகி. உற்சவர் அரவிந்தவல்லி. தீர்த்தம் சிரவண புஷ்கரணி, நித்திய புஷ்கரணி என்றும் பெயர். 8 தீர்த்த கிணறுகள் இருக்கின்றன. ஸ்தல விருட்சம் மகிழமரம். விமானம் உத்பல விமானம். பிரதக்ஷம் பிருகு, பிரம்மா, உபரி சரவசு, கௌதமர், திருமங்கை ஆழ்வார். விசேஷங்கள்: காயா மகிழ், உறங்கா புலி, தேரா வழக்கு, ஊரா கிணறு. திருக்கண்ணங்குடி என்பது பழமொழி. இவற்றில் முக்கிய அடையாளங்களான ஊரா கிணறும் உறங்கா புலியும் இப்போது கிடையாது. காயா மகிழ் காய்ந்து பட்டு போகாத வரம்பெற்ற ஸ்தல விருட்சம் சந்நிதியின் பின்புறம் இருக்கின்றது. தாயார் சந்நிதியில் மூலவரும் உற்சவரும் ஒரே முக ஜாடையுடன் இருப்பது வேறு எங்கும் காண முடியாத அதிசயம். வசிஷ்டர் தமது பக்தியால் வெண்ணெய் மயமான கிருஷ்ணரை இலகி திரவமாகாமல் கட்டி திவ்ய மங்கள விக்கிரகம் செய்து தியானம் செய்வார். இப்படி வெகு காலம் கடந்த பின்பு ஒரு நாள் பகவான் கிருஷ்ணர் கோபாலன் உருவம் கொண்டு வசிஷ்டர் ஆராதனம் செய்யும் வெண்ணெய் கண்ணனை அமுது செய்ததை பார்த்து கோபாலனை பிடிக்க ஓட, கோபாலனும் மேற்கு திசை நோக்கி ஓட, மகிழ மரத்தடியில் தவம் செய்து கொண்டு இருந்த மகரிஷிகள்
பக்தியாகிய பாசக்கயிற்றால் கட்டியதால் கட்டுண்டு கோவில் கொண்டு கண்ணன் எழுந்து அருளிதால் திருக்கண்ணங்குடி என்ற பெயர் உண்டாயிற்று. திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினத்தில் இருந்து தங்கமயமான புத்த விக்கிரகத்தை ரங்கநாதன் கோபுரம் பிரகாரங்கள் முதலிய திருப்பணிகளை செய்ய கொண்டு வந்து புதைத்து பகவான் அருளால் எடுத்து சென்ற ஸ்தலம் இது. பெருமாளுக்கு திருநீரணி உற்சவம் என ஒன்று நடக்கின்றது. மற்ற சந்நிதிகள் தவிர ராமர், ஹனுமான், திருமங்கை ஆழ்வார், மதுரகவிக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. அடுத்ததாக திருநாகை நாகப்பட்டினம். மூலவர் நீலமேகப் பெருமாள் கதையுடன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌந்தரராஜன், தாயார் சௌந்தர்யவல்லி. உற்சவர் தாயார் கஜலட்சுமியாக காட்சியளிக்கின்றார். தீர்த்தம் சார புஷ்கரணி. விமானம் சௌந்தர்ய விமானம். பிரதட்சம் நாகராஜன். திருமங்கையாழ்வார், கலியன், பிரமாதிகள். விசேஷங்கள்: வீற்று இருந்த பெருமாளாக கோவிந்தராஜனுக்கும் சயன திருக்கோலத்தில் ரங்கநாதனுக்கும் இரு சன்னதிகள். வேறு பல சன்னதிகளும் உண்டு. ரங்கநாதன் சன்னதியில் மிக அபூர்வமான அஷ்டபுஜ நரசிங்கரின் வெண்கலச் சிலை உள்ளது. ஒரு கை பிரகலாதன் தலையை தொட்டும் மற்றொரு கை அபயஹஸ்தமாக விளங்குகின்றன. மற்ற கைகள் இரண்ய வதம் செய்கின்றன. இந்த கஷேத்திரம் துருவனுக்கு சேவை தந்த அவசரத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது. பக்கத்தில் திருநள்ளாறு மற்றும் சில சிறு அழகிய கோவில்களும் உள்ளன. அடுத்ததாக திருத்தஞ்சை மாமணி கோவில், தஞ்சாவூர். மூலவர் நீலமேகப் பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். கன்னிகா புஷ்கரணி. வெண்ணாறு. விமானம் சௌந்தர்ய விமானம். பிரதட்சம் பராசரமுனி. மணிக்குன்றம். மூலவர் மணிக்குன்ற பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அம்புஜவல்லி. தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம். விமானம் மணிக்கூட விமானம். பிரதட்சம் மார்க்கண்டேயர். குறிப்பு: திவ்ய பிரபந்தம் செவிக்க கூடாத அனந்த சயன காலத்தில் தேசிய பிரபந்தத்தை எல்லா திவ்ய தேசங்களிலும் சேவிக்க வேண்டும் என நைனா ஆச்சாரிய சுவாமி நியமித்த திவ்ய தேசம் தஞ்சையாளி நகர். மூலவர் நரசிங்கன் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் தஞ்சை நாயகி. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. ஸ்ரீராம தீர்த்தம். விமானம் வேத சுந்தர விமானம். பிரதட்சம் மார்க்கண்டேயர். 3 கோயில்களிலும் உற்சவர் பெயர் சீமன் நாராயணன் தான். விசேஷம்: பகவான் தஞ்சக யானையை பிளக்க நரசிங்க அவதாரம் எடுத்து நகங்களால் குத்தி கிழித்தபோது தஞ்சகன் வேண்டிக் கொண்டபடி நரசிங்க உருவத்தோடு சேவை சாதிப்பதால் தஞ்சாபுரி அல்லது தஞ்சை என பெயர் உண்டாயிற்று. தஞ்சையை பார்த்தபடி விக்கிரகங்கள் அமைந்து இருப்பதால் தஞ்சையை காத்தருளும் தெய்வம் என வழங்கப்படுகிறது. குறிப்பு: 3 சன்னதிகளுக்கும் ஒரே அர்ச்சகர் ஆவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.